சப்பாத்தி, பரோட்டா, தோசை இதுக்கு வந்து தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான ஒரு சைடிஷ் வந்து பட்டாணி சப்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூனுக்கு குருமிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் வந்து மல்லி போட்டுக்கலாம், வர மல்லி 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 வரமிளகா போட்டுக்கலாங்க. இதை வந்து 2 வதக்கிடலாம். இதுக்கு கூடவே நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இதுக்கு கூடவே சும்மா 2 பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு இதை மட்டும் போட்டுக்கலாங்க. தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நல்லா தக்காளியும் போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படி வந்து இஞ்சி தனியாகவும் பூண்டு தனியாகவும் போட்டுக்கலாம். முழுசாக இருந்தாலும் போட்டுக்கலாம், பேஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து தக்காளி நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பட்டை, சின்ன துண்டு, 2 ஏலக்காய் மட்டும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். நல்ல மணமாக இருக்கும், ஃப்ராக்ரன்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆற வச்சு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இதே கடாய் வச்சுக்கலாம். வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை ஒன்று நீளமாக நல்லா அறுத்து இதை சேர்த்துக்கலாங்க. வதக்கிக்கலாம். இதை நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க. ட்ரஸ்ட் மீ, செஞ்சு பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நான் வந்து 1/2 கிலோ பட்டாணியை வாங்கி நல்லா எடுத்துட்டு தோல் எடுத்துட்டு நான் வந்து இந்த பட்டாணி சேர்த்துருக்குறேன். 2 வதக்கிட்டு இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படி நல்லா வேகட்டுங்க. தண்ணியில் எதுவுமே ஊற்ற வேண்டாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு கலரி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வறுத்து அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜாரை அலசி அதில் ஊற்றிக்கலாங்க. நல்லா கிளறி கொடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் தீயை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா சீக்கிரம் கொதி வரும். உப்பு போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து உப்பு போடல, உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். பார்த்திங்கன்னா மறுபடியும் நல்லா கிளறி கொடுத்துர்லாங்க. ஒரு சின்ன மிக்சி ஜாரில் தேங்காய் ஒரே ஒரு துண்டு மட்டும் வச்சு அரைச்சி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைச்சி வச்சுருங்க. சின்ன துண்டு தேங்காய் இருந்தாலே போதும். கொஞ்சமாக அதையும் தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி கொடுத்துர்லாங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதிகமாக மசாலாலாம் எதுவுமே இருக்காதுங்க. இது அப்படி நல்லா சுண்டை வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 5-6 கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா சுண்டியும் வந்துருச்சு. கொஞ்சமாக ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்திக்கு பரோட்டாக்கெலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் தோசைக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.